நிலாமா, ஐ லவ் யூ நிலா. ஆதி, ஐ லவ் யூ ஆதி. சூர்யானால நம்பவே முடியல. நீங்க தான் நிலாவோட அண்ணனா? உங்களை பத்தி நிறைய நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். நிலா அடிக்கடி சொல்லுவான், உங்க அப்பா உங்களை எப்போதும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு, உங்களுக்கு நிறைய கோபம் வரும், அப்படி இப்படின்னு எப்போதுமே உங்களை பத்தி நெகட்டிவாவே தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இவ்வளோ நாள் எப்படி தெரியாம இருந்துச்சு? ஆமா, நான் ஆதியோட தங்கச்சின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஆதி அண்ணாக்கும் நிலாக்கும் கல்யாணத்துல குழப்பம் வந்ததுக்கு காரணமே நீங்க தான். எங்க ஆதி அண்ணாவை நீங்க எவ்வளவு கேவலமா திட்டிருக்கீங்க. சாய், இதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. அவரோட கண்ணில் படாம எப்படியாவது நீ வீட்டுக்கு கிளம்பு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டேய் சூர்யா, சொன்னலடா அவசரப்பட்டு கோபப்படாதன்னு சொன்னலடா. இப்ப பாரு, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுக்காக தான் ஆதி மாப்பிள்ள அப்பையில இருந்து சொல்றாரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசுங்க சூர்யா, எதுவா இருந்தாலும் அரை மணி நேரம் கழிச்சு பேசுங்கன்னு. ஓ மரமண்டையில என்னதாண்டா இருக்கு? அது ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க வேண்டியதானே. எதுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடணும்? அதுக்குதான் எனக்கு கோவம் வந்துச்சு. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நிலா நம்ம கிட்ட கண்ண கசக்கிட்டு வந்து நின்னாலா? உன்கிட்ட வந்து நின்னா மட்டும் நீ கேள்வி கேளு. எதுக்கு தேவையில்லாம அவங்க விஷயத்துல நீ போய் மூக்க நுழைக்கிற? விடுன, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சூர்யா அவன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் போய் கேள்வி கேட்டான். இதுல ஒன்னும் தப்பு இல்ல, விடு. இல்லமா, ஆரம்பத்துல இருந்து இவனாலதான் ஆதித்யாவுக்கு நிலாக்கும் பிரச்சனையே வருது. கல்யாணத்துல குழப்பத்தை உண்டாக்குனதும் இவன் தான், இப்ப வந்து இங்க கத்துறதும் இவன் தான். என்னைக்காவது அந்த பிள்ளை எங்கள்கிட்ட வந்து, அப்பா இது மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க எல்லாரும் இருக்கீங்க, வந்து அவர் கேள்வி கேளுங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிருக்குமாமா? அது எப்ப கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன்ப்பா, என்ன அவர் நல்லா பாத்துக்கிறாருப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, இதை மட்டும் தான் சொல்லுது. அப்புறம் என்னமா இவனுக்கு பிரச்சனை? சரின்னு விடு. அவன் ஏதோ தங்கச்சி பாசத்துல அப்படி பண்ணிட்டான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுவும் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து 2 பேரும் சைன் போட்டுட்டு நிக்கிறாங்கன்றப்ப கோவம் வரதானே செய்யும். ஏன்பா என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே? உங்க பின்னாடி நிக்கிறது உங்க கூட பிறந்த தங்கச்சி தானே. அவங்களுக்கும் மாமாக்கும் ஏதாவது பிரச்சனைனா நீங்க போய் நிக்க மாட்டீங்களா? டேய் வளர்ந்து கேட்டவனே, பிரச்சனை அவன் வந்து என்கிட்ட சொன்னானா நான் முதலா போய் நிப்பேன்டா. அதே மாதிரிதான் உன்னையும் நான் வளர்த்திருக்கேன். நிலா வந்து எனக்கு பிரச்சனைனா வானான்னு சொல்லி கூப்பிட்டானா நீ தாண்டா போய் முதல்ல நிக்கணும். அவ கூப்பிடாத போய் ஏன்டா போய் நிக்கிற அறிவு கெட்டவனே? மாமா அண்ணா, ஏண்ணே ஒரு மாதிரியா இருக்க? அப்பா பேசுனதுனால கோபமா இருக்கியா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சூர்யா, சாரி சூர்யா, அங்க உங்களை அரை மணி நேரம் கழிச்சு வந்து பேசுங்கன்னு ரொம்ப கத்திட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கத்துறது ஒன்றும் புதுசு இல்லையே, அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு, பரவாயில்ல. எப்படி பேசுறான் பாரு, அறிவு கெட்டவன். இல்ல, உங்க எல்லாரையும் ரொம்ப குழப்பத்துல நான் தான் வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே என்னோட பிளான் தான். அது ஒரு காரணமா தான் அந்த மாதிரிலாம் பிளான் போட்டு இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சாரி, எல்லாரையுமே ரொம்ப குழப்பிட்டேன். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். நிலா வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டேன், இப்போ கிளம்புறேன். என்னண்ணே இவ்வளவு தூரம் என் பர்த்டேக்கு வந்துட்டு சாப்பிடாம போனேன்னா எப்படி? சாப்பிட்டு போனேன். இல்லம்மா, இப்போ நான் பார்த்துட்டேன், நீ உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா தான் இருக்க. அதனால எனக்கு மனசு வயிறும் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன். எனக்கு நாளைக்கு காலையில சீக்கிரமாவே கம்பெனிக்கு போகணும். நிலா, உன் பிறந்த நாளைக்கு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து உன்னோட ரூம்ல வச்சிருக்கேன், நீ போய் பிரிச்சு பார்த்துக்கோ. அப்படியாண்ணே? சரிண்ணே. அப்புறம் அம்மாவோட சமாதிக்கு போக முடியலன்னு வருத்தப்படாத, நாளைக்கு கூட போய்க்கலாம். நீ இப்போ நிம்மதியா படுத்து தூங்கு. போகலையா? இல்லண்ணே, காலையிலே இவர் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாரு. காலையிலே போயிட்டீங்களா? ஆமாண்ணே, நானும் ஆதியும் காலையிலே போயிட்டு வந்துட்டோம். ஓ சரி சரி சரி, அப்போ மணி 10 ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க, நான் கிளம்புறேன். சரிண்ணே, ஆனா அடிக்கடி வீட்டுக்கு வா. சரிம்மா. அப்பா, அத்தை, நீங்களாம் எதுல வந்தீங்க? கார்ல தான் சூர்யா வந்தோம், நீயும் வா, நாங்க இறக்கி விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போறோம். இல்லத்த, நான் பைக்ல வந்தேன், நான் போய்க்கிறேன், நீங்க 2 பேரும் கார்ல கிளம்புங்க. இல்ல சூர்யா, அவங்க 2 பேரும் இங்கதான் இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும். ஐயோ தம்பி, வீடு என்ன 50 தூரமா இருக்கு? இப்படி போய் இப்படி திரும்பினா 10 நிமிஷத்துல வீடு போய் சேர்ந்துடலாம். இதுக்கு எதுக்கு நாங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கணும்? நீங்க 2 பேரும் இப்பதான் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. நாங்க யாரும் இங்க இருக்கல, நீங்க 2 பேரும் மட்டும் இருங்க. அப்பா இருப்பா கொஞ்ச நாளைக்கு. வேண்டாம் கண்ணு, உனக்கு சொன்னா புரியாது, நீ சின்ன பிள்ளை தானே. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, நாங்க அப்பப்பா வந்து பாத்துக்கிறோம், சரியா? ஆமா நிலா, நம்ம அப்பா சொன்ன மாதிரி இந்த வீடுனா அவ்வளவு தூரமா இருக்கு, இங்கதானே இருக்கு, நாங்க அப்பப்பா வரோம். சரி, ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நீங்க போய் தூங்குங்க, நாங்களும் கிளம்புறோம். சரிப்பா. சூர்யா போலாமா? போலாம்ப்பா. மாப்பிள்ளைட்ட சொல்லிட்டு வா. இருக்கட்டும் சூர்யா, போயிட்டு வாங்க. வரேன். நிலாமா, போயிட்டு வரேமா. சரிண்ணே, அடிக்கடி வா. வரேமா. ஆதி, போயிட்டு வரோம். நிலா வரோமா? போயிட்டு வரேன்டா கண்ணு. மாப்பிள்ள, போயிட்டு வரேன்ப்பா. சரிங்க மாமா. சூர்யா கிட்ட இருந்து எந்த ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனும் வரலையே. அப்போ சாய் இங்க நின்னுட்டு இருந்தது சூர்யா பாக்கலையா?
இல்ல சூர்யா இங்க இருந்தத சாய் தான் பாக்கலையா? என்ன நடந்தது? ஒண்ணுமே புரியல. நம்ம வாயால இருந்து சொன்னா நல்லா இருக்காதேன்னா இப்படி ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கலான்னு நிலா பர்த்டேவை சூஸ் பண்ணோம். ஆனா அதுலயும் நடக்காம போயிடுச்சுன்னா வேற எப்படிதான் இவங்களை மீட் பண்ண வைக்கிறது? நிலா பாத்துக்கோ, போயிட்டு வரேன். ம் சரிண்ணே. ஓய் என்ன? என்ன என்ன பண்றீங்க? ஒன்னும் பண்ணலையே. ம் சேர்ந்துட்டோன்னு ஒன்றும் அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். என்ன இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஏய் என்னடி சொல்ற? சேர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படியே மெயின்டைன் பண்ணணுமா? இதுக்கு எதுக்கடி கஷ்டப்பட்டு சேர்ந்தோம்? அதுக்கு அப்படியே இருந்துட்டு போயிடலாமே. ஹோ அப்ப நீங்க இதுக்கு எங்கி போய் தான் என் கூட சேர்ந்தீங்க அப்படிதானே? சேராம ஒன்னும் கிடைக்கல, இப்ப சேர்ந்து ஒன்னும் கிடைக்க போறதில்ல. இதுக்கு என்னத்துக்கு ஆதி நீ உயிரோட இருக்க? நீ பேசாம எங்கேயாவது போய் கிணத்துல விழுந்து செத்துரு. சரி எனக்கு தூக்கமா வருது. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறேன். தூங்குறியா? ஏன்? என்னையவா பிராங்க் பண்றீங்க? எத்தனை நாள் அந்த டிவோர்ஸ் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு அழுதுருப்பேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு உங்களை எப்படி சுத்தல்ல விடுறேன்னு பாருங்க. இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க போறேன். ஏய் 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 இந்தாடி நில்லுடி. ஏய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கதவை திறக்கிறேன். அப்புறமா உள்ள வாங்க. அதுக்கப்புறம் வந்தா என்ன, வராட்டி என்ன? என்ன ஆதி, நிலா கூட சேர்ந்துட்டா என்னென்னமோ நடக்கும்னு கனவு கண்டுட்டு வந்த, கடைசி வரைக்கும் நீ இப்படிதான் இருக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கோ? சரி, பல்லு இருக்கிறவன் பக்கோடா திம்பான். நம்மளுக்கு பல்லு இல்லைன்னு காடு ரைட்டிங் இன் யோர் ஹெட் ஆதி. அதனால என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். போய் தூங்கு போ. என்னது இது? என்னைக்கும் இல்லாம மனசு ஒரு மாதிரி இப்போ பாரமாவே இருக்கு. இங்க இருந்து வெளியே போகும்போது எதையும் விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்தை யோசிச்சா நமக்காக சூர்யா இருக்காருன்னு தோடுது. இன்னொரு பக்கத்தை யோசிச்சா சூர்யாவோட ஃபேமிலி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தம். அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பொண்ணு தேவையான யோசிப்பாங்களோட தோடுது. ஆனா நிலாவோட விஷயத்துல சூர்யாவோட கேரக்டரும் என்னோட விஷயத்துல சூர்யாவோட கேரக்டர் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இப்போ எதை நம்புறது? ஒருவேளை சூர்யா என்கிட்ட நடிக்கிறாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. இத பத்தி யார்கிட்ட தான் பேசுறது? ஆனா ஆனா ஆதினா சூர்யாவை பார்த்திருக்காரே. அவர் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன நடக்குது? ஏய் சாய், என்னடி நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம என்ன விட்டுட்டு வந்துட்ட? எப்படி வந்த? வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு ஒரு அழுவுறியா? ஏடி அழுவுற? ஒரு சில உண்மைகள் இன்னைக்கு எனக்கு தெரிய வந்துச்சுடே. அதை நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. உண்மையா? என்ன உண்மை? இன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு யாரு வந்தா நீ கவனிக்கலையா? நிறைய பேர் வந்தாங்க. அதுல நீ யாரு கேக்குறன்னு தெரியலையே. கவனிக்கலையா? அங்க ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்திட்டு இருந்தாரேடி. அவர் வந்ததை நீ பாக்கலையா? காட்டு கத்து கத்துனாரா? யாரடி கேக்குற? பைத்தியம், சூர்யா வந்திருந்தாரு. பாத்தியா இல்லையா? ஆமா, சூர்யா வந்திருந்தாரு. அதனால இப்ப என்ன? லூசு, சூர்யாடி. ஐயோ, அப்ப சாய் சூர்யா நம்ம பாத்துட்டாளா? ஆதினா இந்த விஷயம் சூர்யாக்கு தெரியக்கூடாது, சாய்க்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ சாய்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா? எனக்கு ஒன்னும் புரியலையே. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ முழிச்சுக்கிட்டே நிக்கிற. நீ அவரை பாத்தியா இல்லையா? உன் முன்னாடி தன்னடி வந்து கத்திக்கிட்டு இருந்தாரு. ஆமால, நான் மறந்துட்டேன்டி. ஆமா, சூர்யா நான் வந்திருந்தார்ல. ஆமா, அவர் எதுக்குடி அங்க வந்திருந்தாரு? லூசு, அவர் பேசுனதை வச்சு கூடவா உனக்கு புரியல? அவர் தாண்டி நிலாவோட அண்ணன். எது? அவரே நிலாவோட அண்ணனா? அப்படியே உனக்கும் இந்த விஷயம் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ண ஜனனி. இல்லனா இங்கேயே உனக்கு குழி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவா. லூசு, அவர் பேசுனதை வச்சு தெரியலையா உனக்கு? அதுவும் இல்லாம அவர் எதுக்கடி சம்மந்தமே இல்லாம அங்க வர போறாரு? அவரு தாண்டி நிலாவோட அண்ணன் சூர்யா. சரிடி விடு. இப்ப அதனால என்ன? நிலாவோட அண்ணனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன? சூர்யா அண்ணன் ஆக மொத்தத்துல நல்ல கேரக்டர், அவ்வளவுதான். என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிலா என்ன ஏத்துக்குவாளா? இல்ல நிலாவோட அப்பா தான் என்ன ஏத்துக்குவாரா? இதெல்லாம் புரியாம நீ பாட்டுக்கு லூசு மாதிரி பேசுற. ஏய், நிலா உன்னை ஏத்துக்கிறதுக்கு நீ என்ன நிலா கூடவா போய் குடும்பம் நடத்த போற? சூர்யா அண்ணகிட்ட நீ எல்லாம் உண்மையும் சொல்லிட்ட. நீ உண்மையெல்லாம் சொன்ன பிறகும் அவர் உன்னை ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்? லூசு மாதிரி பேசாத ஜனனி. உனக்கு பிராக்டிக்கல் லைஃபாவே திங்க் பண்ண தெரியாதா? உன்கிட்ட போய் சொன்னே பாரு, ஜின்னிய சொல்லணும். போத இங்க இருந்து. சரி சாய், நீ ஆதி அண்ணாவோட தங்கச்சின்னு சூர்யாவுக்கு தெரியுமா? அவர் உன்னை அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாரா? அவர் என்ன பார்க்கல. அவர் பார்க்கறதுக்குள்ள நான் இங்க ஓடி வந்துட்டேன். ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ நான் ஆதியோட தங்கச்சி தானே? ஏய், அதெல்லாம் தெரிஞ்சிருக்காதடி. இப்ப எப்படி நிலாவோட அண்ணன் தான் சூர்யான்னு உனக்கு தெரியாம இருந்துச்சோ, அதே மாதிரி அவருக்கும் ஆதியோட தங்கச்சி தான் நீன்னு தெரியாம இருக்கும். எப்படிடி இது கூட தெரியாம இருந்திருக்கேன்? ஆமா, அம்மாவும் தானே சூர்யாவை பார்த்திருக்காங்க. அம்மாவுக்கு கூடவா தெரியாது இவரு நிலாவோட அண்ணனு? ஏய், இதுக்கு முன்னாடி சூர்யா அண்ணன் எங்கேயுமே வந்ததில்ல. நிலாவோட கல்யாணத்துக்கு கூட வரல. அப்புறம் எப்படி நம்ம பார்த்திருப்போம்?
ஷோ, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இப்ப நம்ம போலாமா இல்ல வேண்டாமா? ஏன் ஒரு மாதிரி போகவே பிடிக்கல? மனசு தடுத்துக்கிட்டே இருக்கு. எங்கே இருக்கணும் போல இருக்கு. அப்படி என்னதான் இருக்குங்க? தங்கச்சி அவ லைஃப்ல நல்லா தான் இருக்கா. அதை தாண்டி என்ன இருக்க போகுது? அடியே, ட்ரெஸ் மாத்திட்டு கதவை தொடடினா நீ பாட்டுக்கு வந்து கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்க. நீ மட்டும் ட்ரெஸ் மாத்தினா போதுமா? நான் மாத்த வேணாமா? மாத்துங்க. யார் வேணான்னு சொன்னா? நானா ரூம்ல தான் போய் ட்ரெஸ் மாத்துவேன், நீங்க வெளியே இருங்கன்னு சொல்லி சீன் போட மாட்டேன். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? வெளியே போய் மாத்திட்டு வரேன். ஐயா, இதுக்குதான் அவ்வளவு சீனா? வாங்க. சரியான மரமண்டையா இருக்காரு. இது கூடவா தெரியல? அப்பாப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, நீ என்ன தூங்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்க? வழக்கம் போல புரியல, பைத்தியம். இல்ல, சும்மாதான். சரி, கொஞ்சம் ஓரமா போய் உட்காரு, நான் படிக்கணும். ட்ரெஸ் மாத்த போறேன்ட்டு போனாலே இப்படி புடவை கட்டிட்டு உட்காந்துருக்காளே. இந்த நைட்ல அதுவும் தூங்குற டைம்ல எதுக்கு புடவை கட்டி இருக்கான்றது கூடவா தோணல? என்ன நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு நிலா ரொம்ப வித்தியாசமா தெரியுதா? என்ன பாத்துட்டே இருக்கீங்க? ஏதாவது கேட்டா அதுக்கும் திட்டுவா. இல்ல உன்கிட்ட ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுது, அதுதான் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா, பாயிண்ட பிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்க, அதான் பளிச்சுன்னு இருக்க. இத மட்டும் தான் கவனிச்சீங்களா? என்ன மூஞ்சி மாறுது? ஐயோ, வேற என்னத்த கவனிக்கணும்னு தெரியலையே. என்ன சொல்லிட்டு உள்ள வந்தேன்? என்ன சொல்லிட்டு வந்தா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த. எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரியே நொட்டிக்க வேண்டியது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் தானே சொல்லிட்டு வந்தேன். ஆமா. இப்போ என்ன பார்த்தா எப்படி தெரியுது? குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா எனக்கு கிளியோபட்ரா மாதிரியா தெரியும்? குரங்கு மாதிரி தான் தெரியும். ஏய், இரு, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு வந்த, ஆனா நீ எதுக்கு இப்ப புடவை கட்டிட்டு உட்காந்துருக்க? பா, மர மண்டைக்கு இப்பதான் தெளிஞ்சிருக்கு போல. சொல்றி, எதுக்கு புடவை கட்டிட்டு உட்காந்துருக்க? வேண்டுதல். என்னென்ன நைட்டு புடவை கட்டிட்டு கணத்துல கை வச்சுட்டு உட்காரணும்னு வேண்டியிருக்கியா? இந்த ஆளு நம்ம சுத்தல்ல விடலான்னு பார்த்தா இவன் நம்மள சுத்தல்ல விட்டுட்டு இருக்கானே. ஓய், என்ன கிட்ட வந்துட்டான். நான் இன்னும் பைத்தியமா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், எது பேசுறதா இருந்தாலும் என்ன பார்த்து பேசு. அட பரா, திரும்ப லூசு. முடியாது. என்ன சொன்ன? எது பேசுறதா இருந்தாலும் என்ன பார்த்து என் கண்ணை பார்த்து பேசுன்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது, லாக் பண்ணிடுவேன். லாக் பண்ணிடுவீங்களா? எங்க பண்ணுங்க பார்க்கலாம். பாத்தியா, லாக் பண்ணிட்டேனா? லாக் பண்ண மாட்டேன்னு நினைச்சியோ? என்ன சிரிக்கிற? வழக்கமா விடுங்க, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு தானே எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க. நீ என்னமோ சிரிக்கிற? எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அடே ஆதித்யா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பேச சொன்னா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வாயா மூடுறா, அப்புறம் மேல கிழிச்சு போட்டிருக்க டைவர்ஸ் பேப்பரை ஒட்ட வச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாடா. மூடுறா வாய. அது ஒண்ணும் இல்ல நிலா, அதுதானே யூனிவர்சலா பொண்ணுங்களா பேசுற டயலாக். அதை வச்சு சொன்னேன். இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே, அது மாதிரி. என்னங்க? ஏய், என்ன ஓவரா வாய் பேசிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க? வாய மூடு. சரி, பேசல. வேற என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் நான் கேட்டேன். நான் பாத்துக்கிறேன், வா. ஆதி, ஒரு சிறு வலி இருந்ததுமே இதயத்திலே, இதயத்திலே உனதிரு விழி தடவியதால் அவிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே. உதிரட்டுமே உடலின் திரை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை. நிலா, என்னாச்சுமா? இல்ல, ஒன்றும் இல்லை. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே, நல்லா தானே இருக்க? இல்ல ஒரு மாதிரியா இருக்கியே, அதான். ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். தூங்கலாமா? தூக்கம் வருது. சரிம்மா, வா தூங்கலாம். சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்ன, என்ன எண்ணியோ புரியவில்லையே நடந்தது என்னென்ன.
ஆதி, குட் மார்னிங். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று என்னென்னமோலாம் நடந்துருச்சுல. ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்றது எப்படின்றது நேற்று நைட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாய் நிலா, குட் மார்னிங். நான் முழிச்சிருக்கிறது கூட நீ கவனிக்கல. பேசு பேசு, என்ன பேசுறேன்னு நானும் அப்படியே கேட்குறேன். இவ்வளோ நாள் நம்ம லைஃப்பில் என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அது மட்டும்தான் என்னோட ஆசையாக இருக்குது. அது மட்டும்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஆசை, நான் டாக்டர் ஆகிறது. அது என்னோட சின்ன வயசு கனவு, என்னோட பேஷன், என்னோட ஹாபி. ஏன் மிளர் நிலானாலே டாக்டர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வளரணும்னு நினச்சேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்காது. நம்மளோட இந்த பர்சனல் லைஃப்பும் என்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பும் மிக்ஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த என்னால் உங்கள் முகத்தை பார்த்து, உங்கள் கண்ணை பார்த்து பேச முடியல. அதனால தான் நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்ப நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆதி. நேற்று நைட்டு ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான், அதை விட்டுடலாம். ஆனால் இதுக்கப்புறம் நான் என்னோட படிப்பில் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து எனக்கு எக்ஸாம் இருக்காது. புரிஞ்சுப்பீங்களா இல்லை மாட்டிங்களான்னு கூட எனக்கு தெரியலை. நிலா, ரொம்ப ரொம்ப சாரிம்மா. ஐயோ, எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஆக்சிடென்டெல்லாம் நேற்று நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நிலா, நீ டாக்டர் ஆகிறது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு என்ன இடையூறு வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எதுவுமே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ கண்டிப்பாக டாக்டர் ஆவ, அதுக்கு நான் கேரண்டி. இதை எந்திரிச்சதுக்கப்புறம் எப்படி உங்ககிட்ட நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னமோ தெரியல, இப்போ உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. நேற்று மனசார சொன்னேன், இன்னைக்கு ரொம்ப 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 மனசார சொல்கிறேன். ஐ ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ டி பொண்டாட்டி. இதை உன் கண்ணை பார்த்து சொல்லணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் நான் இப்போ எந்திரிச்சேன்னா நீ என் தலை மேலே கை வச்சிருக்கல, அதை எடுத்துருவேன். அதனால கொஞ்ச நேரம் இப்படி இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் அம்மா மடியில் படுத்திருந்தா எங்கள் அம்மா இப்படி தான் என் தலையை கோதிக்கிட்டே பேசுவாங்க. அதே மாதிரி நீயும் பண்ணுற. இது உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப புதுசாகவும் நல்லாவும் இருக்கு. காலேஜ்க்கு வர டைம் ஆகுது. ஆதி, ஆதி எந்திரிங்க. நிலா, ஆதி எந்திரிக்க முடியுமா? காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, அதான். ஹோ, டைம் ஆயிடுச்சா? சரி சரி, நான் எந்திரிக்கிறேன். குளிச்சுட்டு கிளம்பலாம். நைட்டு தூங்கினதா நடுவில் முழிப்பே வரல. இப்போ நீ ஆதி ஆதியில் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சனே. அப்படியே ஒரு தூக்கம், அடிச்சு போட்ட மாதிரி ஒரு தூக்கம்னா பார்த்துக்கோ. ஏன் அப்படியா? சரி, நீங்களாவது அட்லீஸ்ட் நல்லா தூங்குனீங்களே. எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? ஏன் மேடம் நேற்று நைட்டு நடந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்களோ? அதான் தூக்கம் வரலையோ? என்னங்க அதே நினைப்பிலே இருக்காதீங்க. எந்திரிங்க, போலாம், டைம் ஆயிடுச்சு. சரி சரி, நீ போ, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிங்க. மாமாக்கு என்னாச்சு? எதுக்கு இங்கே உட்காந்துருக்காரு மாமா? ரோஜாமா, வா, இப்போதான் வரியா? ஆமா மாமா, சந்திர அண்ணா கூட தான் கார்ல வந்தேன். ஆமா, நீங்க என்ன வாசல்ல உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை ரோஜாமா, சும்மாதான். நீ எப்போ வருவேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்ப வருவேன்னு பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஏன் மாமா? இல்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து வெளியே போலாமான்னு யோசிச்சேன், அதான். வெளியே வா மாமா, இன்னைக்கு செம்ம டயர்டு. என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே போய் குளிச்சுட்டு தூங்கணும் போல இருக்கு. கண்மணி ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காளான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வெளியே ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கணும் மாமா. செம்ம டயர்டா இருக்கு. ரோஜாமா, ரொம்பலாம் இல்ல, ஒரு ½ அன் ஹவர் மட்டும்தான். இல்ல மாமா, 5 நிமிஷம் கூட என்னால நிக்க முடியல. அந்த அளவுக்கு காலெல்லாம் வலிக்குது. ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுருங்களேன். நாளைக்கு கூட நம்ம போலாம். அது வந்து உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் ரோஜாமா, அதான். என்ன மாமா அப்படி தலை போற விஷயம்? நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. முடியல, கொஞ்சம் நவருங்க, நான் உள்ள போறேன். இன்னைக்கு எப்படியாவது ரோஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவ ரொம்ப டயர்டா இருக்காளே. இப்போ எப்படி இதை சொல்றது? இதை சொன்னா அவ எப்படி தாங்குவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ராஜா ப்ரோ, கார்த்திக், என்னாச்சு ப்ரோ? ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? ரோஜாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கார்த்திக். ரோஜா வந்துட்டா, ஆனா வெளியே போலான்னு கூப்பிட்டேன். அவ வரலன்னு சொல்லிட்டா. ரொம்ப டயர்டா இருக்கா போல. இப்போ எப்படி அந்த விஷயத்த அவகிட்ட சொல்ல போறேன் கார்த்திக். ரொம்ப பயமா இருக்கு, பதட்டமாவும் இருக்கு. ப்ரோ, ஒன்றும் இல்லை, நீங்களே இவ்வளோ பதட்டமானீங்கன்னா பாவம் ப்ரோ, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. முடிஞ்ச அளவுக்கு கேர் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு தானே தெரியும் அவங்க கிட்ட எப்படி சொன்னா எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னு. கரெக்டு தான் கார்த்திக், ஆனா அவள் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பா, சரியான டயர்டு. படுத்தோன்னா 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் போல, அவ்வளோ டயர்டா இருக்கு. அண்ணா, மாமாக்கு என்னாச்சு? எப்போதும் இப்படிலாம் வெளியே கூப்பிட மாட்டாரே. நம்ம வேற என்னன்னு கேட்காமே வந்துட்டோம். ஒருவேளை அவருக்கு ஏதாவது மனசு சரியில்லாம இருந்திருக்குமோ? நம்மளோட கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அவரோட கஷ்டத்தை பாவம் யாருக்கிட்ட சொல்லுவாரு? நம்மளை தவிர அவருக்கும் யாரு இப்ப இங்க இருக்கா? சரி, என்னன்னு ஒரு வாட்டி போய் கேட்டுட்டு வந்துடலாம். ராஜா ப்ரோ, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நாங்க ரோஜா சிஸ்டரை நல்லா பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. கார்த்திக் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய நல்லா பாத்துக்கிறாங்களா? ஏன்
அப்போ மாமா? நீங்க எல்லாரும் இருக்கிற தைரியத்துல தான் கார்த்திக் நானும் நிம்மதியா துபாய்க்கு கிளம்ப போறேன். மாமா மாமா துபாய்க்கு போறாரா? எனக்கு இன்னும் மெயில் வரலன்னு சொன்னதுக்கே ரொம்ப பதட்டப்பட்டா. நான் இன்னும் 2 நாள்ல துபாய்க்கு போறேன்னு தெரிஞ்சா அவ உயிரை விட்டுருவா. எனக்கு அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல. நீங்க எல்லாரும் இருக்கீங்க கரெக்டு தான், பட் இந்த விஷயத்த கேட்டோன்னே அவ என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு கூட எனக்கு தெரியல. பயமா இருக்கு கார்த்திக். நான் அதனாலதான் அவளை வெளியே கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அவ டயர்டா இருக்குன்னு உள்ள போயிட்டா. இப்போ எப்படி நான் அந்த விஷயத்த சொல்ல போறேன் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ரோ இன்னும் 2 நாள்லயே கிளம்பணுமா? ஒரு வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா? ஓரளவுக்கு அவங்க கன்சோல் ஆவாங்கல்ல, அதுக்கு தான் சொல்றேன். 2 நாளுங்கிறப்ப ரொம்ப சீக்கிரமாவே போகிற மாதிரி இருக்கும். எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் கார்த்திக், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க ப்ரோ, நீங்க பொறுமையா சொன்னீங்கன்னா சிஸ்டர் கண்டிப்பா கேட்பாங்க. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, அவங்க தூங்கிட்டோம், காலையில எந்திரிச்சு பேசுங்க. காலையில வேலைக்கு போயிடுவா ப்ரோ. எனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. 3வது நாள் காலையிலேயே நான் ஏர்போர்ட் போகணும். எனக்கு அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கார்த்திக். மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு. மாமா என்ன சொல்றீங்க? என்னை விட்டு போறீங்களா மாமா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தனோ அதுவே நடக்க போகுது மாமா. என்னை விட்டு போகாதீங்க மாமா ப்ளீஸ். என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது. நீங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா. இப்போ இப்போ என்ன பண்றது? இதை பத்தி இன்னைக்கு மாமா கிட்ட பேசணும். இல்லைன்னா 2 நாள் மாமா என்னை விட்டு போயிடுவார். மாமா கூப்பிட்ட மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியே போய் அவரு கண்டிப்பா இதை பத்தி என்கிட்ட சொல்ல வரல. அப்போ நம்ம பேசலாம். ப்ரோ வேணா கண்மணியை விட்டு ரோஜா சிஸ்டரை ஒரு வாட்டி கூப்பிட சொல்லுவோமா? வேணா கார்த்திக், அவ ரொம்ப டயர்டா இருக்கா, பாவம் அவளும் வேலை பார்த்துட்டு வரால. இல்ல ப்ரோ, ப்ரோ சிஸ்டர் வராங்க. மாமா என்னாச்சுமா? டயர்டா இருக்குன்னு சொன்ன, ரெஸ்ட் எடுக்கலையா? கிளம்பி வந்திருக்க? அது வந்து மாமா, நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க எப்போதும் இப்படி கூப்பிட மாட்டீங்களா? அதான் சரி மொதல் வாட்டி கூப்பிட்டீங்களேன்னு கிளம்பி வந்துட்டேன் மாமா. சரிம்மா, நம்ம போலாமா? போலாம் மாமா. கார்த்திக் நான் போயிட்டு வரேன். சரி ப்ரோ, போயிட்டு வாங்க. ரோஜா சிஸ்டர் சொல்லுங்க கார்த்திக். சீக்கிரம் வந்துருங்க. சரி கார்த்திக், கண்மணி கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஷோ, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ச்சே, அவருக்கு இப்ப துபாய்க்கு போட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் இவங்களாவது அவர் கூட போற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் பண்ண முடியாது. ட்ரைனிங் பீரியட்ல 2 மாசம் 3 மாசம் லீங்களா தரவே மாட்டாங்க. ராஜா ப்ரோ என்ன பண்ண போறாரு, எப்படி இவங்களை ஃபேஸ் பண்ண போறாரு, எனக்கே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு.